ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். அடடா! எவ்வளோ நாள் ஆச்சு இந்த மாதிரி பேசி. நம்ம மை மசாலாவோட உள்ளூர், வெளியூர் மற்றும் வெளிநாட்டில் இருக்க எல்லா வாடிக்கையாளர்களுக்கும் இந்த டயத்தில் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேங்க. உங்களோட பெரும் சப்போர்ட்னாலையும் சில வாடிக்கையாளர்களின் தேவைக்காகவும் நம்மளை ஊக்கப்படுத்தி இன்னைக்கு நம்ம 5வதா ஒரு ப்ராடக்ட்டை சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பருப்பு பொடி. நாம நம்மளோட பருப்பு பொடிய ரொம்ப தரமான பொருள கொண்டும், சுத்தமான முறையிலும், வீட்டு ருசியிலும் குடுத்துட்டுருக்கோங்க. இன்னைக்கு இருக்க குழந்தைங்களுக்கு இது கண்டிப்பா ஒரு ஹை புரோட்டீன் பவுடரா இருக்கும். கரெக்ட்டா பக்குவமா அத வறுத்து, காய போட்டு, உங்களுக்கு நல்லா பவுடர் பண்ணி, அத சலிச்சு ரொம்ப பவுடரா தான் நாங்க குடுத்துட்டுருக்கோம். இத நீங்க பிள்ளைங்களுக்கு சுட சுட சாப்பாட்டுல போட்டு குடுத்தா உண்மையாவே சூப்பரா இருக்கும். இது கூட நெய்யோ, இல்ல நல்லெண்ணெயோ ஊத்தி நீங்க கொஞ்சோண்டு முருங்கைக்கீரைய பறிச்சு, அதுல நீங்க போட்டு பாருங்க. உண்மையாவே சூப்பரா இருக்கும். இன்னைக்கு நான் நம்ம ஏரியா பசங்களுக்கு இத குடுக்க போப்போறேன். நான் கொஞ்சம் நெய்யும், அதுல முருங்கைக்கீரையும், காஞ்ச மிளகா போட்டு நல்லா தாளிச்சு, சுட சுட சாப்பாடு போட்டு நம்ம மை மசாலா பருப்பு பொடியும், நெய்யும் ஊத்தி பெசஞ்சு சாப்பிட்டா உண்மையாவே சூப்பரா இருந்துச்சு. இத நான் சொல்ல மாட்டேன். அந்த பசங்க சொல்லுவாங்க. கேட்டீங்களா? நம்ம பருப்பு பொடி டேஸ்ட் எப்படி இருந்துச்சு? உண்மையாவே சூப்பரா இருந்துச்சுங்க. இன்னைக்கு நம்மளோட ஆர்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 3 ஆர்டர் வந்திருக்குங்க. அதுல பல்க் ஆர்டர்ன்னு பார்த்தீங்கன்னா, 2 கிலோ பருப்பு பொடியும், 2 கிலோ இட்லி பொடியும் ஊட்டி போதுங்க. இன்னொரு கஸ்டமருக்கு 1/4 கிலோ இட்லி பொடியும், 100 கிராம் பருப்பு பொடியும் போது. இன்னொரு கஸ்டமருக்கு 1/4 கிலோ குழம்பு பொடியும், 100 கிராம் பருப்பு பொடியும் போதுங்க. எனக்கு இவ்ளோ சப்போர்ட் பண்ண என்னோட எல்லா கஸ்டமருக்கும் இந்த டைம்ல ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். கண்டிப்பா என்னோட குரோத் உங்களால மட்டும் தாங்க. ஸோ எனிவே ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய்.